மஸ்டர்டு, அப்புறமா சீரகம் போட்டு பண்ணிட்டு அது பட்டு பட்டு ஆன உடனே அனியன் கட் ஒரு வெங்காயம், மீதி தேய்க்கண்டாய் சால்ட் அனியன்ஸ் வந்துட்டு நல்ல ஃப்ரை ஆகுறது, நல்ல இல்லை சீக்கிரம் ஃப்ரை ஆகுறது. இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு அடுத்து தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி வந்துட்டு 1 தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி கூடவே கருவேப்பிலை, அப்புறம் 3 இடிச்ச இதுவும் ஃப்ரை ஆகும். தக்காளி வந்துட்டு இப்படி ஸ்மாஷ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இது கூட என்னென்ன ஆட் பண்ண போறோம்னா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு குழம்பு மசாலா, அப்புறமா 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிட்டு, அப்புறமா சில்லி பவுடர், இது ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறமா 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டு இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆயில் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் நான் இப்படி ஆட் பண்றேன். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் ஓகேவா இருக்கும். எனக்கு காரம் மட்டும் கம்மியா இருக்கு. ஸோ நான் வந்துட்டு இன்னும் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப மைல்டான ஸ்பைஸ் கொடுக்குது. ஸோ இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச கொத்தவரங்காய் ஆட் பண்ண போறோம். கொத்தவரங்காய் இந்த ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் இது வேகிறதுக்கு ஒரு 2 வாட்டி தண்ணி கழிச்சு மூடி வச்சிடலாம். இதுக்குள்ள குக் ஆனதுக்காக